மக்கள்கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக இந்த தௌஹீதில் உள்ள சில புதிய நவீன மௌலிமார்கள், இன்னைக்கு நம்முடைய சில மௌலிமார்கள் அவங்க கொடுக்குற கொமெண்ட் தலைப்பில் பேசி போட்டு வாரு. சிறுக்க பத்தி பேசுறல்ல, அந்த மக்களுக்கு சிறுக்க பத்தி தௌஹீதை பத்தி அறிவில்லாமல் இருப்பாங்கள பேசுறல்ல. பிதாத் என்று சொன்னார்களோ நம்மளை ஏற்கணும் என்றதுக்காக அவர்கள் பிதாத் என்று சொன்ன வணக்கத்தை என்ன செய்யறாங்க, போய் அங்க செய்யறாங்க. பள்ளியில இடம் கிடைக்க மாட்டாங்க. அப்ப உங்களோட நோக்கம் என்ன? பள்ளியில போய் தங்கி சாப்பிட்டு இருந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி போட்டு மாறதா நோக்கம்? அது தௌவாவா? அவர் செய்த பிரச்சாரத்தை ஒரு நாள் கூட ஓப்பனா சொல்ல இல்லை. மக்களே, நீங்க செய்யற சிறுக்கு உங்களை தடுக்காங்களா? அதை சொல்லலாம் வேண்டி வெளியில இறங்கி செல்லுங்க. நாங்க மேட ஓட்டு செல்லலாமா இல்லையா? சொல்லத்தால பள்ளியை விட்டு அப்புறப்படுத்துறாங்களா? நபியே ஊரை விட்டு பரட்டி போட்டாங்க உங்களுடைய தலைவரை. நீங்க தான் 13 வருஷம் உங்களை தடுக்காங்களா? அதை சொல்லலாம் வேண்டி சொல்லத்தால பள்ளியை விட்டு அப்புறப்படுத்துறாங்களா? வெளியில இறங்கி செல்லுங்க. நாங்க மேட ஓட்டு செல்லலாமா இல்லையா? இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யறதுக்கு மிக இலகுவான ஒரு நாடு நம்முடைய நாடு. அவ்வளவுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. என்ன ஒருவர் ஏசக்கூடாது, ஏச தேவையில்லை. மக்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தலாம். மக்களே, நீங்க செய்யற சிறுக்கு இதை செய்யாதீர்கள். சின்ன பள்ளியில் இடம் கிடைக்க மாட்டேன். பள்ளியில் இடம் நபியே ஊரை விட்டு பரட்டி போட்டாங்க உங்களுடைய தலைவரை. நீங்க தான் 13 வருஷம் ரசூலுல்லாஹ் மக்காவில பாடுபட்டார், நபித்துவத்தை ஈமானுக்கா பாடுபட்டார். அவரு கல்லால் இருந்தார், பொல்லால் இருந்தார். நீங்க சொல்லலையே. அவர் செய்த பிரச்சாரத்தை ஒரு நாள் கூட ஓப்பனா சொல்ல இல்லை. பள்ளியில இடம் கிடைக்க மாட்டாங்க. அப்ப உங்களோட நோக்கம் என்ன? பள்ளியில போய் தங்கி சாப்பிட்டு இருந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி போட்டு மாறதா நோக்கம்? அது தௌவாவா? அப்படி ஒரு முறை இருந்தா இப்ராஹிம் நபிக்கு சொல்லிப்பான் அல்லாஹ் தஆலா. ரசூலுல்லாஹ் அவருடைய குடும்பமே ஏற்கல, ஒருவரும் ஏற்கலையே ரசூலுல்லாஹ் அவங்கள. குடும்பத்தில மூத்தாக்கள் மனைவி ஏற்றா, அலி சின்ன பிள்ளை ரலியல்லாஹு அன்ஹு நண்பர் ஏற்றா, மூத்தாக்கள் ஒருத்தரும் ஏற்கல. அது ஒரு சரி, ஏற்கல ஏற்பாங்கிறதுக்கு அவனை அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்களா? இன்னைக்கு நம்முடைய சில மௌலிமார்கள் என்ன செய்யறாங்க? எதை பிதாத் என்று சொன்னார்களோ, எது சுன்னாவுக்கு மாத்தம் என்று சொன்னார்களோ, மக்கள் நம்மளை ஏற்கணும் என்றதுக்காக அவர்கள் பிதாத் என்று சொன்ன வணக்கத்தை மக்கள்கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக இந்த தௌஹீதில் உள்ள சில புதிய நவீன மௌலிமார்கள் என்ன செய்யறாங்க? போய் அங்க செய்யறாங்க. அண்மையில நம்ம கேள்விப்பட்டோம், இங்க பள்ளியில் இடம் கிடைக்கணும் என்றால் அவங்க கொடுக்கிற கொமெண்ட் தலைப்பில் பேசி போட்டு வாரு. சிறுக்க பத்தி பேசுறல்ல, அந்த மக்களுக்கு சிறுக்க பத்தி தௌஹீதை பத்தி அறிவில்லாமல் இருப்பாங்கள பேசுறல்ல, பிதாத்தை பத்தி சுன்னத்தை பத்தி வழியோட பத்தி அறிவில்லாமல் இருக்கும் பேசுறல்ல. மாறாக கூட்டுத்துவா சுன்னத்தில் ரசூலுல்லாஹ் காட்டல்ல அது பிதாத் என்று சொல்ல அதே மௌலவி என்ன செய்வார்? இலங்கையில் இருக்கிற அதிகமான மௌலிமார்கள் தெரியும் கூட்டுத்துவா சுன்னத்தில் நபிகளார் காட்டின வழி இல்லைன்னு. தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த மௌலிமார்களுக்கு கூட தெரியும் அது ரசூலுல்லாஹ் காட்டி தரல. அதுல குறிப்பா அந்த தௌஹீத் என்று பேசுற மௌலிமார்கள் அதுல கடும் கார். ஆனா பள்ளியில குத்பா கிடைக்குது, அல்ல ஒரு பயான் கிடைக்குது, ஒரு நாளைக்கு பயான் கிடைக்குது என்றால் அவர்கள் எதை பிதாத் என்று சொன்னார்களோ அந்த பிதாத் என்ற இபாதத்தை அவர்களுக்காக செய்வது. யாருக்கா செய்வது? நீங்க சொன்னால் பிதாத் என்று, நீங்க சொன்னால் பிதாத் எல்லாம் வழிகேடு. பிதாத்தை அல்லாஹ்வுக்கா செய்யணுமா? ஒரு பிதாத் அல்லாஹ்வுக்கா செய்யலாமா? சாராயத்தை அல்லாஹ்வுக்கா குடிக்கணுமா? அப்ப பிதாத் என்று நீங்க சொல்லி போட்டு அதே பிதாத்தை மக்களுடைய திருப்திக்காக செய்தால் அது என்னது? ஷிர்கா இல்லையா? அதை இபாதத்தாக்கு காற்று. அவர்கள் இபாதத் என்று செய்வதை நீங்க இப்ப செய்வீங்க. குல்யா சூரத்தை இறங்கினது அந்த மக்கள் இந்த மக்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போம்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா? நாம என்ன சொல்றோம்? அல்லாஹ் என்ன சொன்னான்? அப்படி கிடையாது. லாபுது மாதா, நீங்க வணங்குறத நான் வணங்குவதில்லை. வணங்குவதை வணங்கக்கூடாது, அவர வணக்கத்தை செய்யக்கூடாது. ரெண்டு மண்டுகள் ஒன்றுதான். அவர்கள் ஒரு வணக்கத்தை அல்லாஹ் காட்டா வணக்கத்தை செய்தால் அதை நாம் செய்யக்கூடாது. அவர்கள் அல்லாஹ் அல்லாததை வணங்கினால் அதையும் செய்யக்கூடாது. அதை திரும்ப திரும்ப அல்லாஹ் சொன்னான் குல்யா சூரத்திலே.
ஒரு தடவை நிப்பாட்டல. அவங்க விரும்பினாங்க அட்ஜஸ்ட்மெண்ட். என்னதை விரும்பினாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட், கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது. அப்ப வந்து கேட்டாங்க, கொஞ்ச காலத்துக்கு நம்ம செய்யறதை செய்வோம், அது மாதிரி நாங்களும் நீங்க சொன்னதை செய்வோம். அதுதான் அல்லாஹ் சொன்னான். அந்த காபிரா நிராகரிக்கிற மக்களுக்கு சொல், லா அபுது மா தஅபுது, நீங்க வணங்குறதை நான் வணங்கவே மாட்டேன். நான் வணங்குறதை நீங்க வணங்க தேவையில்லை. நீங்க அப்படி வணங்கணுமா? முதல்ல எங்களை அடிப்படை அகீதாவை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாவை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ் சொன்ன முறையில வணங்கணும் என்ற அடிப்படை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க வணங்கினாத்தான் அது நன்மை. அந்த தத்துவத்தை ஏற்காமல் சும்மா வெளியில வந்து படம் காட்டினால் அது சரியில்லை. எனவே முதல் அகீதாவை ஏற்றுக்கொண்டு அது போல வணங்கணும். நீ ஏற்றுக்கொள்ளலையா, நாங்க செய்யற வணக்கத்தை நீங்க செய்ய தேவையில்லை. திருப்பி அல்லாஹ் சொன்னான், வினை சொல்லை சொன்னால் செய்யக்கூடியவராகவும் நான் இல்லை, அது ஒருபோதும் நடக்கிறது. உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, நீங்கள மார்க்கம் எங்களுக்கு என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொல்ல சொல்லி தௌவா செய்யக்கூடியவர்கள், ஒரு அழைப்பாளர் இந்த மாதிரி தான் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய மௌலைமார்களே என்ன சொன்னார்கள்? ஒரு காலத்தில் அசாக்கோல் எல்லா பள்ளிவாசல மிம்பர்ல அசாக்கோல் தூக்குவாங்க, சுன்னத்து செஞ்சாங்க. இந்த தௌஹீத் கருத்தில் உள்ளவங்க வந்து என்ன செஞ்சாங்க? அது அசாக்கோல் தூக்குற சுன்னத் இல்லை, ரசூலுல்லாஹ் மிம்பர் கட்டினதுக்கு பிறகு அந்த அசாக்கோல் எடுக்கல, அதனால நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று எல்லா பள்ளியில இந்த அசாக்கோலையும் விட்டாங்க. அப்புறம் அவங்க காட்டின பள்ளி வாலிசலையும் அசாக்கோல என்ன செய்யல, எடுக்க மாட்டோம், அது பிதாத்தி சுன்னத் இல்லைன்னாங்க. இப்ப பள்ளிக்காரர்கள் மற்ற பள்ளி கூப்பிடுறாங்க, வாங்க பரவாயில்லை எங்கட பள்ளி ஒரு பயம் பண்ணுங்க, என்ன சிறுக்கை பத்தி பேச சொன்னாங்களா? அதுவும் இல்லை. விதாத்தை பத்தி பேச சொன்னாங்களா? அதுவும் இல்லை. அவங்க சமுதாயத்தில் நடக்கிற பாவங்களை பத்தி, மிக பெரும் அநியாயமான அந்த கொடூரமான பாவத்தை பத்தி பேச சொன்னாங்களா? சிறுக்கு விதாத்தி செய்யற சமூகத்தில் அதுக்கான முதல் பேசணும். பேசாம இடம் பிடிக்கிறதுக்காக என்ன செய்யறார்கள்? எதை இது பிதாத் என்று சொன்னார்களோ அதை மீண்டும் அவர்களே மக்களை இணக்கப்படுத்தி இடம் பிடிப்பதற்காக பிழை என்று சொன்னதை செய்கின்ற முறை, இது யார் காட்டின முறை? லாபுது மாதாபுதுனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது என்ன தௌவா? இது என்ன தௌஹீத் பிரச்சாரமா? இது வழிகேடு இல்லையா? நீங்க இந்த மாதிரி மார்க்கத்தை மாத்திக்கு போறது. அல்லாஹ் குர்ஆனில இந்த மாதிரி செய்யறவர்களை பத்தி அப்படி செய்ய போடா என்று சொன்னான். பொத்து லவ் துதிஹினு வைதிஹினு, அவர்கள் விரும்புகிறார்கள். ஆறு பிழையான வழியில இருக்கிறவர்கள், இணை வைப்பவர்கள் விரும்புகிறார்கள் நீங்க கொஞ்சம் பூசி மொழி நடப்பதற்கு. அப்ப அவர்களும் பூசி மொழி நடப்பார்கள். நம்மளோட பாஷையில பேசுறது பூசி மொழி நடக்கிறேன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும் அவையெல்லாம் விரும்புறாங்க. நீங்க நடக்கிறது அவர்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களாம். நீங்க அப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவா செல்லுங்கோ. நீங்க எதை பிழை என்று சொன்னீர்களோ அந்த பிழையை செய்யாதீங்க. மார்க்கத்தை சொல்லணுமா? அந்த மக்கள் மத்தியில் போய் இல்லாம் பாப்பா மார்க்கம் என்று சொல்லுங்க. ஒரு பிதாத்தை செய்து காட்டி ஒரு இடம் பிடிக்கிற இடம், அப்படி ஒரு தௌவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரவில்லை. அது ஒரு வழிகட பேச்சு. ரசூலுல்லாஹ் பிதாத் செய்தான்னு சொல்லலாமா? சஹாபாக்கள் பிதாத் செய்தான்னு சொல்லலாமா? ஷாஃபி இமாம் ரஹ்மஹுல்லாஹ் அவர் பிதாத் என்று சொன்னதற்கு அந்த பிதாத்தை செய்தாரா? செய்யவில்லை. நீங்கள் பிதாத் என்று சொல்லிவிட்டு பின்னர் அதை என்ன செய்கிறீர்கள்? மக்களை திருப்திப்படுத்துவதற்காக, மக்களின் உள்ளங்களை தன்வசப்படுத்துவதற்காக அப்படியே மாறிவிடுகிறீர்கள். யார் காட்டின முறை தௌவாவில்? குர்ஆனுக்கு மாற்றம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்கு மாற்றம் இல்லையா? மார்க்கத்தை மாத்திரத்தை விடுங்க. நான் சொன்னது என்ன? பிதாத் என்று சொன்னதை மக்களை இணக்கப்படுத்துவதற்காக செய்வது, அதை விடுங்க. அதுக்கப்பான அல்லாஹ் நபிக்கு தௌவா கட்டி கொடுக்க. நமக்கு தெரியும் அபசவத்தவல்ல சூரத் என்னது கிடங்கிறேன். கண் தெரியாத சஹாபி வாராரு, சலாம் சொல்லாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெரிய தலைகளோட பேசிட்டு இருக்காரு, எப்படியாவது வழி கெடுக்கணும். பெரிய தலைகள் என்ன நினைப்பாங்க? என்னடா கண் தெரியாத ஆட்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து சமூகத்துல நாம ஒதுக்கி வச்ச ஆட்கள் எல்லாமே பெரிய ஆளாக்கி வச்சிருக்காரு என்றுட்டு அந்த கண் தெரியாத அந்த மனிதரின் பக்கம் சைட்டு வைக்கல. என்ன நோக்கம்? இந்த ஆட்கள் நம்முடைய கதையை கேட்க மாட்டாள் என்றதுக்காக இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டார். அல்லாஹ் என்ன செய்ய குர்ஆன்ல நபியை கண்டிச்சார். அபஸ முகம் கடுகடுத்தார் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு வசனத்தை மறைப்பதாக இருந்தால் இந்த வசனத்தை மறைத்திருக்கணும்.
ஏனென்றால் கடுகடுப்பாக நடந்து கொண்டார் என்று அல்லாஹ் முஹம்மது நபியை கண்டிக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டறியாதவர் வந்த போது அவரை விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்? யார் தேவையோடு வருகிறாரோ அவரை நீ புறக்கணிக்கிறாய், யார் தேவையில்லாமல் இருக்கிறாரோ அவரோடு முன்னோக்கி பேசிக் கொண்டிருக்கிறாய். என்ன அல்லாஹ் கேட்க, அல்லாஹ் நபிட்ட கேட்க, நம்மளோட பாசையில் அதுக்கு மொழி வைத்தான். நீ யாரோட பேசிக் கொண்டிருக்காயோ அவர் நேர்வழி பெறுவாரு, உன்னுடைய உபதேசம் அவருக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று உனக்கு யார் சொன்னது? இப்படி எல்லாம் ஆக்களை கூட என்ன செய்ய தேவையில்லை, சைட்ல வைக்க. மார்க்கத்தை மாத்துறது வேறு, ஆக்களை கூட சைட்ல வைக்க. அவர் பெரிய ஆளு, அவர் சமூகத்தில் பெரிய ஆளா இருக்கலாம், அவர் என்னை ஏற்கவில்லை என்றால் அவர் தான் ஆக கீழ். தௌஹீதை ஏற்கவில்லையா, அவர் தான் என்னிடத்தில் மிகவும் கேவலமானவர். அதனால பணத்தால் ஒருவர் பெரிய ஆளாவதில்லை, படிப்பால் ஒருவர் பெரிய ஆளாவதில்லை, உலகத்தின் பதவிகளால் அந்தஸ்துகளால் பெரியாவதில்லை. அல்லாஹ்விடத்தில் பெரியால் அல்லாஹ்வை பயந்தவர். அவர் கண்டறியாத குருடனாக இருக்கட்டும், செவடனாக இருக்கட்டும், கூலி வேலை செய்கிறவனாக இருக்கட்டும், பார்க்கிறதுக்கு ஊனமானவராக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்தில் அவர் தான் பெரியவர். இது உலகத்தில் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கு கொடுத்த பாத்திரம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றார், ولا تطرد الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم. இந்த வசனத்திலே அல்லாஹ் நபியை கண்டிக்கார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவர் இன்னும் சில சஹாபாக்கள் அவர்களோடு இருக்கிற நேரத்தில் வந்து இந்த பெரிய தலையில் வந்து சொன்னாங்க, இவளை கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஓரமாக்குங்கோ, நாங்களும் உங்களோட வந்து செய்யறோம். கௌரவம் நம்மளோட ஊர்ல ஒரு இது ஒன்று இருக்கு, அந்த ஆள் எல்லாம் செல்ல சரிதான் என்றாலும் நம்ம அன்சார் மௌலின பாட்டி என்று சொல்லிடுவான். நாம் என்ன பாட்டியா வளர்த்தோம், கட்சியா வளர்த்தோம், எங்கேயாவது போட்டு போட்டிருக்கா? அவர்கள் சரிதானா, கொள்கை எல்லாம் சரிதானா? அந்த பள்ளிக்கு போன இந்த மாதிரி சொல்லிடுவார். கொள்கை சரி என்றால் எடுத்து நடந்துக்கு போ, அவர் இருப்பார், நாளைக்கு மௌத்தா பேத்துருவார். அப்ப அந்த காலத்தில் இந்த பெருமை, வரட்டு, கௌரவம் சிலரை தடுத்தது, பதவி மோகம் தடுத்தது, பேரும் புகழும் தடுத்தது நபியை ஏற்பதற்கு. ரசூலுல்லாஹ் சமுதாயத்தில் கீழானவர் உயர்ந்தவர் என்று ஒன்றும் பார்க்கல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா பிலால், அவர் சிறந்தவர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் அடிமையா இருக்கட்டும். சாதி என்கிறதே இஸ்லாத்தில் கிடையாது. உயர் சாதி, பெரிய சாதி, கீழ் சாதி கிடையாது. ஒரு சாதி தான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ்வை ஏற்காது. அப்ப வந்து கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னஞ்சாங்க, எப்படியாவது இந்த ஆட்கள் உள்வாங்கி எடுப்போமே, என்ன கொஞ்சம் உள்வாங்கி எடுப்பமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அவங்களை சைட்டாக்க நினைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், காலையிலும் மாலையிலும் தங்களுடைய ரப்பை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களே, எதுவும் ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, அவனுடைய திருமுகத்தை நாடியவராக இருக்க அந்த மக்களை ஒன்ன விட்டு அப்புறப்படுத்தாது. அல்லாஹ் நபிக்கு சொல்ல, ஆள் பிடிக்கணும் பண்றதுக்காக மார்க்கத்தை அட்ஜஸ்ட் பண்றதும் பச்சை போல, இவரோட போனா கேட்க மாட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய வேடம். அது அரசரா இருக்கலாம், ஆண்டியா இருக்கலாம். விரும்பினா அவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு சொத்தம், அவர் மறுத்தால் அவர் நரகத்துக்கு போவார். எனவே அன்புக்குரிய சகோதரி, இன்று சமூக ஒத்துமை, சமூகம் ஒத்துமையா இருக்கத்தான் வேணும். அதுக்காக பிழையில ஒத்துமையா இருக்கிறதுங்கிறது சரியா? ஒரு குடும்பத்தில் பாப்பா குடிக்கார், காக்காவும் குடிக்கார், இன்னும் 2 பிள்ளை குடிக்குது. குடும்பம் பிரியப்படாண்டு குடிய பார்த்துக்கலாமா? சாராயம் குடிக்கிறான், அவங்க ஊத்தி கொடுக்குறான். ஊர்ல இருக்கிறெல்லாம் வட்டிக்கு வாங்குறான். அவ வட்டியை வாங்கிட்டு, வட்டி ஹராம், அல்லாஹ் தடுத்த விஷயம், சீதனம் வாங்குறாங்க, மற்றவருடைய சொத்தை கொள்ளையடிக்கார்கள். அப்ப பிழையை செய்வதில் ஒத்துமையா இருக்கட்டுமா?